வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஓய்வூதியர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய கருவூலத்தை மாற்றம் செய்யப்படுவது சார்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை ஓய்வூதியர்களுக்கு களஞ்சியம் செயலியில் கருவூலம் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய வசதியை சமீபத்தில் அப்டேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வசதி மூலம் ஓய்வூதியர்கள் தாங்கள் தற்போது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய கருவூல அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள மிகவும் எளிதான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பு இந்த மாற்றங்கள் செய்ய ஓய்வூதியர்கள் நேரடியாக கருவூல அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் தற்போது இந்த செயல்முறை முழுவதும் ஆன்லைன் மூலம் செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் தங்கள் வசிப்பிடத்தை மாற்றம் செய்ய வேண்டியது, உடல்நல காரணத்தால் அல்லது குடும்ப காரணத்தால் வேறு மாவட்டத்திற்கு குடிபெயர வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஓய்வூதியம் பெறக்கூடிய கருவூல அலுவலகம் ட்ரெஷரியை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அந்த சேவையை கருத்தில் கொண்டு களஞ்சியம் செயலியில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கோ அல்லது அதே மாவட்டத்திற்குள் உள்ள வேறு கருவூல கிளைக்கோ மாற்றிக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். களஞ்சியம் செயலி மூலமாக கருவூலம் மாற்றக்கூடிய முறை குறித்து பார்ப்போம். இந்த மாற்றத்தை ஓய்வூதியர்கள் மிகவும் எளிதான முறையில் IFHRMS களஞ்சியம் செயலியில் இருந்து செய்ய முடியும். அதனுடைய நடைமுறை பின்வருமாறு: முதலில் களஞ்சியம் செயலியை உங்கள் மொபைலில் திறக்க வேண்டும். அதில் உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். செயலியில் உள்ள பென்ஷனர் மெனு என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதில் காணப்படும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் அல்லது ட்ரெஷரி சேஞ்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த கருவூலத்திற்கு மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதற்கான விவரத்தை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து சப்மிட் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முறையில் உங்கள் கருவூல மாற்ற கோரிக்கை பதிவு செய்யப்படும். வெப்சைட் மூலமாகவும் மாற்றங்கள் செய்யலாம். சில நேரத்தில் செயலியில் தொழில்நுட்ப கோளாறு அல்லது இணைய சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி ஏற்பட்டால் அதே வசதியை IFHRMS இணையதளம் மூலமாகவும் பயன்படுத்த முடியும். ஓய்வூதியர்கள் ifhrms.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ளே நுழைந்து கருவூல மாற்றத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். செயலியில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் கோரிக்கை சம்பந்தப்பட்ட கருவூல அதிகாரிகளால் சரிபார்க்கப்படும். அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பின்பு அந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்படும். ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை ஆனுவல் மஸ்டரிங் என்ற நேர்காணல் நடைமுறை உள்ளது. இந்த மஸ்டரிங் நிலுவையில் இருந்தால் அல்லது கருவூல கணக்கில் ஆடிட் தொடர்பான ஏதேனும் நிலுவை பிரச்சனைகள் இருந்தால் கருவூலம் மாற்றக்கூடிய செயல்முறையில் தாமதங்கள் ஏற்படலாம். ஓய்வூதியர்கள் இந்த புதிய வசதியை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான கருவூல மாற்றத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும். இந்த மாதிரி கருவூலத்தை மாற்றம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம். அதை பின்பற்றும் போது ஏதோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.